ஹாய் எடிட்டர்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ரீமியர் ப்ரோவில் மியூசிக் வீடியோவுக்கு எப்படி எஃபெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் என்னை மோட்டிவேட் பண்ணுது. நான் ஸ்டாக் ஃபுட்டேஜ் எடுத்திருக்கேன், அதை இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன் டைம்லைனில். இப்போ நான் வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை தூக்கி இந்த 2 கிளிப்புக்கு நடுவில் வச்சுக்கிறேன். இப்போ இந்த ப்ளே கட்டை சென்டராக வச்சுட்டு ஷிஃப்ட்டு ப்ளஸ் லெஃப்ட் ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா 5 ஃப்ரேம்ஸ் உங்களுக்கு வந்து ப்ளே கட்டு நகர்ந்து வரும். அதே இது 2 டைம்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா 10 ஃப்ரேம்ஸ் நகர்ந்து வரும். அங்கே வச்சு நான் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை ஒரு கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஷிஃப்ட்டு ப்ளஸ் ரைட் ஏரோ 2 டைம்ஸ் கிளிக் பண்ணுறேன். அங்கே வச்சு ஒரு கட் பண்ணுறேன், அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே இருக்கிற இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் தான் நம்ம எஃபெக்டை வந்து அப்ளை பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற எஃபெக்ட் வந்து ஃப்ளாஷ் எஃபெக்ட். இதுக்கு நான் எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு லெவல்னு டைப் பண்ணுறேன். லெவல்ஸ்னு ஒரு எஃபெக்ட்ஸ் இருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில். அதை தூக்கி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் போடுங்க. ப்ளே கட்டை 2 கிளிப்புக்கு சென்டராக வச்சுக்கோங்க. இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒயிட் லெவல் இருக்கும். ஒயிட் இன்புட் லெவலை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா எங்கே இருந்து நமக்கு லைட் வருதோ அந்த இடத்துல இருந்து நமக்கு பேர்ன் அவுட் ஆகும், எக்ஸ்போசர் அதிகமாகும். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா சென்டராக வச்சுட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் வச்சு அங்கே நான் வந்து எக்ஸ்போசர் லெவலை அதிகப்படுத்திக்கிறேன். இதே மாதிரி ப்ளே கட்டை அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஃபஸ்ட்டில் வச்சுட்டு அந்த இடத்துல நார்மல் லெவலுக்கு ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி எண்டில் நார்மல் லெவலுக்கு ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதுதான் அந்த ஃப்ளாஷ் எஃபெக்ட். இப்போ இந்த கீ ஃப்ரேம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஸ்பீடாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேமோட பொசிஷனை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அந்த டிரான்சிஷனோட டைமிங்கை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த எஃபெக்ட் வந்து ஜூம் எஃபெக்ட். இதுக்கு நம்ம அதே மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் எடுத்து போட்டுப்போம். ஷிஃப்ட்டு பிடிச்சி லெஃப்ட் ஏரோ கிளிக் பண்ணி டபுள் டைம் கிளிக் பண்ணிங்கன்னா 10 ஃப்ரேம்ஸ் நகரும். அங்கே ஒரு கட் போட்டு அதை டெலிட் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஷிஃப்ட்டு பிடிச்சி ரைட் ஏரோ 2 டைம்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா 10 ஃப்ரேம்ஸ் நகரும். அங்கே ஒரு கிளிக் பண்ணி நான் டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட்ஸ் அதை ட்ராக் பண்ணி உள்ளே போடுங்க. இப்போ சென்டராக வந்துட்டு ப்ளே கட்டை வச்சுட்டு ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு ஸ்கேல் இருக்குல்ல, ஸ்கேல் அண்ட் பொசிஷனில் கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. இப்போது அங்கே நம்ம ஜூம் இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ நான் ஸ்டார்டிங்கில் வந்துடுறேன். நான் வந்து பொசிஷனை பழையபடி இருக்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நம்ம ஒன்று பார்க்க வேண்டியது, இந்த ஷட்டர் ஆங்கிள்னு ஒன்று இருக்கும். இந்த ஷட்டர் ஆங்கிளை நம்ம என்ன பண்ணோம்னா 180 டிகிரிக்கு மாற்றிக்கோங்க. அதே மாதிரி இந்த யூஸ் காம்போசிஷன் ஷட்டர் ஆங்கிள்னு இருக்கும். இதை நீங்கள் அன்டிக் பண்ணிக்கோங்க. அன்டிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி எண்டில் வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் எண்டில் வந்துட்டு பழைய பொசிஷனில் கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து டைமிங் அதிகமாக இருக்குது. எடுத்த மியூசிக் தகுந்த மாதிரி அந்த கீ ஃப்ரேம் அட்ஜஸ்ட் பண்ணி எஃபெக்டோட டியூரேஷனை கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்த எஃபெக்ட் பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல எஃபெக்ட் இல்லாமல் நான் கட்டிலேயே வந்து மேட்ச் கட் பண்ணி ட்ரான்சிஷன் கட்ட போகிறேன். அது எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த 2 கிளிப்லேயும் வந்து மூமெண்ட் பாருங்களேன். லெஃப்ட் டு ரைட் டர்ன் ஆகிறாரா, அதே மாதிரி இதுலேயும் லெஃப்ட் டு ரைட் டர்ன் ஆகிறாரா, 2 ஷாட்டையும் நான் மேட்ச் பண்ண போகிறேன். இப்போ இப்படி டேர்ன் ஆகும்போது இந்த இடத்துல இந்த கிளிப்பில் ஒரு கட்டு டெலிட்டு, இதை ஜாயின் பண்ணிவிட்டு இங்கேயும் டேர்ன் ஆகிறாரா, இந்த இடத்துல கரெக்டாக கட் பண்ணி அது ஒரு டெலிட்டு. இப்போ பாருங்கள், டேர்ன் ஆகிறதுக்கு முன்னாடி வேறு லொக்கேஷனில் இருக்கார். டேர்ன் ஆகி முடிச்சோடனே இந்த லொக்கேஷன் வந்துடுறாரு. இது வந்து மேட்ச் கட் ட்ரான்சிஷன் சொல்லுவாங்க. எடிட்டிங்கில் வந்து கட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கட்ஸ் இருக்குது. கட்ஸை பற்றி வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எஃபெக்ட் வந்து நம்ம மாஸ்க் பண்ணி பண்ண போகிறோம். பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் வந்து நம்ம எப்படி பிளர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து இந்த கிளிப்பை நான் ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு ஒப்பாசிட்டியை கிளிக் பண்ணி
இவருக்கு நான் ஒரு மாஸ்க் வரைகிறேன். கரெக்டாக ஒரு மாஸ்க்குள்ளே இருக்கிறான்னு பார்த்துக்கோங்க. திருப்பி எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு பிளர்ன்னு டைப் பண்ணுறேன். காசியன் பிளர் எடுத்து கீழே இருக்கிற கிளிப்பில் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு இப்போ காசியன் பிளரில் போய் பிளரினஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். பின்னாடி வந்து பேக்ரவுண்டில் பிளர் ஆகும். இப்போது இந்த இடம் வந்து எட்ஜ் வந்து ஷார்ப்பாக இருக்குது. இதை நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம ஆல்ரெடி மேலே இருக்கிற கிளிப்பில் மாஸ்க் போட்டிருந்தோம்ல, அந்த மாஸ்கில் போய் ஃபெதரை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஃபெதரை இன்க்ரீஸ் பண்ணோன்னா அந்த பிளரினஸ் வந்து ஷார்ப்பாக இல்லாமல் மெர்ஜாக இருக்கும். நீங்கள் இந்த காசியன் பிளருக்கு பதிலாக நீங்கள் டைரக்ஷன் பிளரும் அப்ளை பண்ணலாம். எந்த டைரெக்ஷனில் பிளர் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற வந்து பிளரோட லென்த்து, ஸ்ட்ரென்த்து, இதெல்லாம் வந்து சின்ன சின்ன எஃபெக்ட்ஸு. நீங்கள் அந்த மியூசிக் பீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதே மாதிரி அடுத்தடுத்த டுட்டோரியல் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பிரேக் டவுன் பண்ணுறேன்.